வணக்கங்கம்மா. வாழ்க்கைய முதல்ல அறிதல், அப்புறம் புரிதல், அப்புறம் தெளிதல், அப்புறம் ஞானம். இப்படி தான் வரும். வாழ்க்கை இல்லாம ஆன்மீகம் இல்ல. ஒரு வாழ்க்கையில வாழும்போது அனுபவம் கிடைக்கும். அனுபவத்திலேருந்து நீ அறிஞ்சத தப்பாவும் அறிஞ்சிக்கலாம், ரைட்டாவும் அறிஞ்சிக்கலாம். எப்படி வேணாலும் அறிஞ்சிக்கலாம். திரும்ப திரும்ப அந்த அனுபவம் தொடரும்போது அந்த அறிதல் என்ன பண்ணும்? புரிதலா மாறும். இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி. நம்ம செய்றதில நம்ம இவ்வளவு நாள் இது சரின்னு நினைச்சிட்டோம்னா, அது சரியில்ல, தப்பு அப்படிங்கிறது இப்ப காலப்போக்குல அனுபவத்தில உங்களுக்கு தெரியும் வயசாக வயசாக. அப்போ ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் இன்னும் இன்னும் அனுபவமா கூட 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 உங்களுக்கு தெளிவு வரும். இப்படிதான் இப்படிதான் தெளிவு வந்துரும். அந்த தெளிவு வரும்போது நம்ம கையில எதுவுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிரும். எல்லாம் தானா நடக்குது. ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சமாச்சாரம் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அப்ப அறிந்து, புரிந்து, தெளிந்து அப்புறம் நீங்க உணர்றீங்க. உணர்வடைஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஞானத்தை நோக்கி பயணம் கிடைக்கும். இப்படி தான் சிஸ்டமேட்டிக் இருக்கு. இதெல்லாம் அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுது அனுபவத்துக்காக தான். வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பங்கள் தான் நம்மளோட அனுபவம். இந்த இன்ப துன்பங்கள் தான் என்ன பண்ணும்? நம்மள பக்குவப்படுத்தி அனலைஸ் பண்ணி அதான் பல பிறப்புகள் ஆகுது நமக்கு. அறிஞ்சு, புரிஞ்சு, உணர்ந்து, தெளிந்து, ஞானம் அடையறதுக்கு பல்லாயிரம் பிறப்புகள் தேவைப்படுது. இப்படி மெச்சூராகி சோல் வரும்போது அனுபவத்தின் சார்பா ஒன்னொன்னா கிடைக்குது உங்களுக்கு. அப்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துருச்சுனாலே போதும். மெட்டீரியல் மூலியமா கிடைக்கக்கூடியது நமக்கு சந்தோஷமும், மகிழ்ச்சியும். புற இன்பங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுற, ஒரு நல்ல ஒரு சைட் அடிக்கிற, நல்ல ஒரு சீனரிஸ பார்க்குற, மெட்டீரியல்ஸ் மூலியம் பொருள் மூலியமா, வெளி பொருள்கள் மூலியமா உனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குதுன்னா, மகிழ்ச்சியோ, சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல ட்ரெஸ் போடுற, ஒரு டிவில ஒரு சினிமா பார்க்குற, அந்த மாரி ஏதாவது ஒரு யூடியூப் பார்க்குற, ஒரு ஃபேஸ்புக் பார்க்குற, வெளியிலிருந்து ஏதாவது ஒண்ணு உனக்குள்ள ஒரு இன்பத்தை உருவாக்குதுன்னா, அந்த இன்பத்துக்கு பேரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அது இல்லாம உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு இன்பம் உருவாகும். அந்த இன்பம் உருவாகுறது யாரும் தேவையில்ல. உனக்கு ஒரு கணவனோ, மனைவியோ, காதலனோ, காதலியோ, நண்பனோ, ஒரு ஒரு மொபைல் ஃபோனோ, ஒரு டிவியோ, ஒரு ஏசியோ, காரோ, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ, ஒரு ஸ்விம்மிங் பூலோ, ஒரு சீனரிஸோ, ஊட்டியோ, கொடைக்கானலோ எதுவுமே உனக்கு தேவையில்ல. இதனால கிடைக்கிறதெல்லாம் மகிழ்ச்சியும், சந்தோஷம் மட்டும்தான். இந்த மாரி யாருமே இல்லாம ஒரு பர்சனோ, ஒரு மெட்டீரியலோ, ஒரு பொருளோ இல்லாம எனக்குள்ள அதே இன்பம் உருவாகுது. அதுக்கு காரணம் யாருமே இல்ல. என்னோட மனைவியோ, கணவனோ, காதலனோ, காதலியோ இல்ல. ஆனா எனக்கு அவங்க கிட்ட கிடைக்கிறத விட பல மடங்கு அதிகமான ஒரு இன்பம் கிடைக்குது. அதுக்கு பேரு தான் ஆனந்தம். யாரையும் நான் சார்ந்து இல்ல. ஒரு பொருளையோ, ஒரு உயிருள்ள ஒரு உடலையோ, ஒரு பர்சனையோ நான் சார்ந்து இல்ல. எல்லாமே எனக்குள்ள அது கிடைக்குது. அப்படின்னா அது ஆனந்தம். அத நோக்கி தான் இதெல்லாம் கொண்டு போகும் வாழ்க்கையின் அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். அந்த அனுபவங்கள் அதிகமா கிடைக்கிறது யார்ட்டருந்து நீங்க கத்துக்க முடியும்? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லருந்து கத்துக்க முடியும். தாய்கிட்ட இருந்து கத்துக்க முடியும். மனைவி கிட்ட இருந்து கத்துக்க முடியும். காதலி கிட்ட இருந்து கத்துக்க முடியும். இவங்க 3 பேர் தான் அதிகப்படியான உங்களுக்கு இன்ப துன்பங்கள உருவாக்குறவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் நீங்க படிக்க முடியும். மத்த உறவு முறைகள், நட்பாகட்டும் அல்லது நீங்க ஒரு வியாபாரத்துல இருக்கீங்க, போக்குவரத்து, அந்த சமாச்சாரங்களாகட்டும், இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ்ல தான் வரும். உங்க லைஃப்ல பெரும்பான்மையான காலங்கள் எடுத்துக்கிறவங்க இவங்க தான். ஒரு தாய்னா 25 வருஷத்த எடுத்துக்குவாங்க. ஒரு மனைவினா ஒரு 25 வருஷத்த எடுத்துக்குவாங்க. இவங்க மூலியமா தான் உங்களுக்கு அதிகமான இன்ப துன்பங்கள் கிடைக்கும். இதிலிருந்து தான் நீங்க வாழ்க்கையில கத்துக்க முடியும். காதலின்னா உங்களுக்கு ஒரு 2 வருஷமோ, 5 வருஷமோ இருப்பாங்க. காதலியே மனைவியானா கூட அந்த 2 வருஷம், 5 வருஷம் தான் அவங்க காதலி. அதுக்கப்புறம் அவங்க வேற மாரி ஆயிடுறாங்க. அப்ப பெரும்பான்மையானவங்க வாழ்க்கையின் நேரத்த எடுத்துக்கிறது தாயும், தாரமும் தான். 25 இயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. மத்ததெல்லாம் கம்மியான நாட்களா தான் இருக்கும். இவங்ககிட்ட உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறனால, அதனால அவர்களுடைய இன்பமோ, துன்பமோ பல மடங்கு உங்களுக்கு வீரியமுள்ளதா இருக்கும். ஒரு ஆஃபீஸ்ல நீங்க வேலை செய்றீங்க, இல்ல ஒரு தொழில்ல ஒரு இதாகுது, அங்க ஒருத்தர் இருக்குது, அவங்கனால ஒரு இன்பமோ, துன்பமோ ஏற்பட்டா அவங்ககிட்ட பெருசா அட்டாச்மெண்ட்ஸ் இருக்காது. அது பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா இவங்ககிட்ட அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கனால அது பாதிப்பு பெருசா இருக்கும். பெருசா இருக்கிறனால அது பெரிய ஒரு அனுபவத்த உங்களுக்கு கொடுக்கும். அப்ப இத அனுபவிச்சு இதில தான் நீங்க அறிஞ்சு, அப்புறம் அத புரிஞ்சு, அப்புறம் உணர்ந்து, அப்புறம் தெளிஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? எப்பவுமே ஆனந்தமா இருக்கலாம். ஏன்னா தெரிஞ்சு போச்சு எல்லாமே உங்களுக்கு. தெளிவடைஞ்சிட்டீங்க, ஞானம் அடைஞ்சிட்டீங்க. அப்ப ஆனந்தமா இருக்கலாம். இந்த மாரி ப்ராசஸ் வரும்போது தான் நம்ம எப்பயும் ஆனந்தமா இருக்க முடியும். நன்றிங்கம்மா. என்ன புண்ணியம் செய்தேனோ